குரூப் 2 அண்ட் 2A ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் முடிச்சுட்டு கட் ஆஃப் என்னவா இருக்கும் அப்படின்னு யூடியூப்பில் போடுற வீடியோஸ் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே தான் இருப்பீங்க. இப்போவும் இந்த வீடியோவும் அதுக்காக தான் பார்க்குறீங்க. அதுலேயும் நீங்கள் ப்ரைவேட்டாக ஒரு ஆன்சர் கீ வச்சு செக் பண்ணியிருப்பீங்க. அதில் ஒரு குறிப்பிட்ட கொஷின் வந்து நீங்கள் சரியாக ஆன்சர் பண்ணியிருப்பீங்க. அந்த கொஷினை எந்த வீடியோவில் சொல்கிறாங்களோ அந்த வீடியோ வரைக்கும் நீங்கள் வீடியோஸை தேடிட்டே தான் இருப்பீங்க. அது வரைக்கும் சாட்டிஸ்ஃபையே ஆகாது. இது வந்து இதோட முடியாது. அடுத்தது டிஎன்பிஎஸ்சி சார்பாக அஃபிஷியலாக ஒரு டென்டேட்டிவ் ஆன்சர் கீ விடுவாங்க. அதுக்கப்புறமும் ஏகப்பட்ட வீடியோஸ் வந்து போடுவாங்க. அந்த வீடியோஸ் எல்லாத்தையும் போய் தான் பார்க்க போகிறீங்க. நீங்கள் என்ன தான் தேடி போய் பார்த்தாலும் கட் ஆஃப்ன்றது யாராலையும் அக்யூரேட்டாக சொல்ல முடியாது. மேக்ஸிமம் என்ன சொல்லுவாங்கன்னா, இவ்வளோ எடுத்தால் சேஃப் ஜோனில் இருக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மட்டும் தான் சொல்ல முடியும். யாராலையும் அக்யூரேட்டாக சொல்லவே முடியாது. மேக்ஸிமம் என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு 150 கொஷினுக்கு மேலே நீங்கள் சரியாக ஆன்சர் பண்ணியிருந்தீங்கன்னா சேஃப் ஜோனில் இருக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ அதான். ஒரு 150 கொஷின் நீங்கள் போட்டிங்கன்னா சேஃப் ஜோனில் இருக்கலாம். அதுக்குன்னு 150 கீழே எடுத்தால் கிடைக்காது அப்படின்னு நான் சொல்லலை. 150 மேலே இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் கிடைக்கணும்னு நான் சொல்லலை. அது எப்படி வேணாலும் மாறுபடலாம். ஏன்னா கட் ஆஃப்ன்றது அதில் ஏகப்பட்டது இருக்குது. ரிசர்வேஷன் இருக்குது, கேட்டகிரி நிறையா இருக்குது, அப்புறம் ஜென்ரலு, பிஎஸ்டிஎம்மு, இந்த மாதிரி ஏகப்பட்ட இது வந்து இருக்குது. கட் ஆஃப் வந்து தேடி உங்களோட டைம் வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க. நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோன்னு யோசிங்க. கொஞ்சம் நீங்கள் ஒரு நல்ல மார்க் வந்து எடுத்திருக்கீங்க, ஒரு 150 கொஷின் சரியாக போட்டிருக்கீங்க, இல்லை 145க்கு மேலே சரியாக போட்டிருக்கீங்க. அப்படி இருக்கிறவங்களுக்கு வந்து மெயின்ஸ் படிக்கலாமா வேண்டாமா அந்த மாதிரி ஒரு யோசனையில் இருப்பீங்க. அவங்க வந்து என்ன பண்ணுறீங்கன்னா, நீங்கள் தாராளமாக மெயின்ஸ் படிக்க ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. நீங்கள் அதுக்கு கீழே கம்மியாக போட்டதாலும் பரவாயில்ல, நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. அது நீங்கள் மெயின்ஸ் படித்தாலும் சரி, இல்லை ப்ரிலிம்ஸ் படித்தாலும் சரி, ஏதாச்சும் ஒன்று வந்து டைம் வேஸ்ட் பண்ணாமல் படிக்க ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. நீங்கள் 150 மேலெலாம் இருந்தீங்கன்னா நீங்கள் டெஃபினட்டாக மெயின்ஸ் வந்து ஃபுல் ஃபோக்கஸ்டாக படிக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கு கீழே இருக்கிறவங்களும், இல்லை நான் 135 இருக்கேன், 140 இருக்கேன், அந்த மாதிரி இருக்கவங்களும் நீங்கள் தைரியமாக மெயின்ஸ் படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். அது எப்படி படிக்கணும்னு சொல்கிறேன். வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். பார்த்துட்டு அது எப்படி சொல்கிறனோ அந்த மாதிரி படிங்க. கண்டிப்பாக உங்களுக்கு டைம் வேஸ்ட் ஆகாது, நீங்கள் படிக்கிறது வேஸ்ட் ஆகாது. ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, நீங்கள் எத்தனை மார்க் எடுத்துருக்கீங்களோ அதை பற்றி கவலையப்படாதீங்க. கட் ஆஃப் தேடியும் ஓடாதீங்க. இப்போ நான் என்ன சொல்கிறேனோ அதை கேளுங்க. அது உங்களுக்கு ஓகேனா அதை ஃபாலோ பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, குரூப் 2 மெயின்ஸு, அடுத்தது குரூப் 2A மெயின்ஸு, இந்த 2 சிலபஸையும் டவுன்லோட் பண்ணுங்கள். டவுன்லோட் பண்ணி பிரிண்ட்டு போடுங்க. இல்லை நீங்கள் ஃபோன்லேயே பார்த்தா கூட ஓகே தான். அப்புறம் ப்ரிலிம்ஸ் சிலபஸ்லாம் இருக்குல்ல, குரூப் 1, குரூப் 2, குரூப் 4, இது 3ஓட சிலபஸையும் டவுன்லோட் பண்ணுங்கள். எல்லாத்தையும் கம்பேர் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஜிஎஸ் வந்து மோஸ்ட்லி காமனாக தான் இருக்கும். மெயின்ஸ் பொறுத்த வரைக்கும் ஜிஎஸ் மட்டும்தான் இருக்கும், தமிழ் வந்து இருக்காது. 2Aவில் வந்து ஜிஎஸும் ரீசனிங் பார்ட்டும் இருக்கும். ப்ரிலிம்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குரூப் 1ல் ஜிஎஸ் மட்டும் இருக்கும். 2A 4ல் வந்து தமிழ், ஜிஎஸ் அது உங்களுக்கு தெரியும், மேக்ஸு, ரீசனிங் இருக்கும். இதில் நீங்கள் ஜிஎஸை மட்டும் கம்பேர் பண்ணி பாருங்கள். மோஸ்ட்லி சேமாக தான் இருக்கும். இதில் நான் உங்களுக்கு சிலபஸ் கூட காட்டுறேன். ஃபஸ்ட்டு 2 பாருங்கள். 2ல் ஃபஸ்ட் யூனிட் பாருங்கள். நவீன இந்திய வரலாறு வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்தது 2வது யூனிட் பார்த்தீங்கன்னா தமிழ் சமூகம். 3வது யூனிட் பார்த்தீங்கன்னா சமூக பிரச்சனைகள். இது வந்து நம்ம எக்கனாமிக்ஸில் லாஸ்ட்டாக சிலபஸ் நமக்கு ப்ரிலிம்ஸில் கொடுத்துருப்பாங்க. அதுதான் இங்கே டீட்டெயிலாக நிறையா டாபிக்ஸ் வந்து பிரித்து கொடுத்துருப்பாங்க. அடுத்தது 4வது யூனிட் பாருங்கள். 4வது யூனிட் வந்து சயின்ஸ் அண்ட் டெக்கு. இது வந்து கொஞ்சம் புதுசாக படிக்கிற மாதிரி இருக்கும். ஒரு சிலது தான் நம்ம ஏற்கனவே படித்த மாதிரி இருக்கும். அடுத்தது 5வது யூனிட் பார்த்தீங்கன்னா பாலிட்டி வந்து இருக்கும். இதில் வந்து அட்மினிஸ்ட்ரேஷன்னு கொஞ்சம் சேர்த்து கொடுத்துருப்பாங்க. அது கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும், படிச்சிடலாம். அடுத்தது 6வது யூனிட் பாருங்கள். 6வது யூனிட் வந்து ஜாகிரஃபி, சுற்றுச்சூழல், பல்லுயிர், பேரிடர் மேலாண்மை. இது வந்து நம்ம ஏற்கனவே ப்ரிலிம்ஸில் படித்த மாதிரி தான் இருக்கும். அது ஈஸியாக தான் இருக்கும். அடுத்து லாஸ்ட் யூனிட் பார்த்தீங்கன்னா இந்திய பொருளாதாரம். இதுவும் நம்ம ப்ரிலிம்ஸில் படித்தது தான் இருக்கும். கொஞ்சம் வந்து எக்ஸ்ட்ரா கொடுத்துருப்பாங்க. அது நம்ம நிறையா கரண்ட் அஃபேர்ஸ் தான் படிக்கிற மாதிரி இருக்கும். மெயின்ஸுன்றது வந்து கரண்ட் அஃபேர்ஸ் தான் மோஸ்ட்லி படிக்கிற மாதிரி இருக்கும்.
இங்கே சிலபஸில் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்களோ அதை பேஸ் பண்ணி கரண்ட் அஃபேர்ஸ் நிறையா வரும். அதுலேருந்து தான் நமக்கு மோஸ்ட்லி கொஷின் கேட்பாங்க. மெயின்ஸ் பொறுத்த வரைக்கும் கரண்ட் அஃபேர்ஸ் தான் நிறையா படிக்கணும். இதே தான் உங்களுக்கு 2Aலையும் இருக்கும். 2 வந்து டிஸ்கிரிப்டிவ் டைப்பு எழுத மாதிரி இருக்கும். 2A வந்து அப்ஜெக்டிவ் டைப் தான். இப்போ 2Aவோட சிலபஸும் காமிக்கிறேன். 2A சிலபஸும் உங்களுக்கு இதே யூனிட்ஸ் தான் கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதே தமிழ்நாட்டின் வரலாறு கொடுத்துருப்பாங்க. அதாவது நவீன தமிழ்நாட்டின் வரலாறு. இந்த சிலபஸ்லாம் நான் வந்து ஏற்கனவே நம்மளுடைய டெலகிராமில் வந்து நான் சென்ட் பண்ணியிருக்கேன். அதில் நீங்கள் டவுன்லோட் பண்ணி பாருங்கள். அடுத்தது 2வது யூனிட் பாருங்கள். 2வது யூனிட் வந்து மாநில நிர்வாகம் கொடுத்துருக்காங்க. இது வந்து பாலிட்டி தான் நமக்கு அப்படி கொடுத்துருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா சயின்ஸ் அண்ட் டெக்கு. அடுத்தது 4வது யூனிட் பார்த்தீங்கன்னா எக்கனாமிக்ஸு அண்டு சமூக பிரச்சனைகள். அடுத்தது 5வது யூனிட் பாருங்கள். 5வது யூனிட் வந்து ஜியாகிரஃபி சம்மந்தமாக கொடுத்துருப்பாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா 2Aவில் வந்து நமக்கு முன்னாடி வந்து தமிழ் கொடுத்துருந்தாங்க 60 கொஷினு. அது வந்து தூக்கிட்டாங்க. தூக்கிட்டு தான் நமக்கு ரீசனிங் வந்து 50 கொஷின் ஆக்கிட்டாங்க. முன்ன வந்து தமிழ் வந்து 60 கொஷின் கேட்டிருந்தாங்க. இப்போ வந்து ஒன்லி ரீசனிங்கும் ஜிஎஸும் மட்டும் தான் 2Aவில் வச்சுருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 50 கொஷின் வந்து கேட்க போகிறாங்க. இந்த சிலபஸ்லாம் நீங்கள் டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் போட்டு நீங்கள் உட்காந்து பாருங்கள் என்ன டிஃப்ரெண்ட் இருக்குது. அப்படின்னா தான் உங்களுக்கு நல்லா ஒரு தெளிவாக ஒரு ஐடியா கிடைக்கும். நான் அதுக்கப்புறமும் இதை நல்லா டிஃப்ரென்ஷியேட் பண்ணி ஒரு வீடியோ போடுறேன். அது நம்ம பார்க்கலாம். இப்போ வந்து சும்மா பேசிக்காக மட்டும் தெரிஞ்சுக்கோங்க என்னென்ன இருக்குன்னு. இதுதான் 2 அண்ட் 2Aவோட சிலபஸ்ஸு. இது நீங்கள் ப்ரிலிம்ஸ் சிலபஸோட கம்பேர் பண்ணி பாருங்கள். மோஸ்ட்லி சேமாக தான் இருக்கும். இதுலேருந்து என்ன சொல்ல வரேன்னா, இந்த மாதிரி சேமாக இருக்கிற சிலபஸ் வந்து ஃபஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணுங்கள். இது வந்து உங்களுக்கு ப்ரிலிம்ஸ் கிளியர் ஆனாலும் ஆகலைனாலும் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ப்ரிலிம்ஸ் கிளியர் ஆச்சுன்னா நீங்கள் மெயின்ஸ் அப்படியே கண்டினியூ பண்ணிட்டு படிச்சுட்டு போயிடலாம். அப்படி கிளியர் ஆகலைன்னா உங்களுக்கு இது வந்து ப்ரிலிம்ஸுக்கு அப்படியே யூஸ் ஆகும். எதுவுமே வேஸ்ட் ஆக போகிறதில்ல. அதனால் இதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக டைம் வேஸ்ட் பண்ணாமல் கொண்டுட்டு போகிறதுக்கு இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நான் சொன்னது வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் என்ன மார்க் எடுத்திருந்தாலும் பரவாயில்ல, படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க. இந்த மாதிரி காமனாக இருக்கிற டாபிக்ஸ்லாம் எடுத்து நீங்கள் படிச்சுட்டே வாங்க. ப்ரிலிம்ஸ் கிளியர் ஆச்சுன்னா மெயின்ஸ் அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள். கிளியர் ஆகலைன்னா ப்ரிலிம்ஸை கண்டினியூ பண்ணுங்கள். இதுதான். இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஏதாச்சும் ஒன்றுத்தில் இன்வால்மெண்ட் ஆனால் தான் நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் படிக்க ஆரம்பிப்போம். இல்லைனா ரிசல்ட் வர வரைக்கும் நாம் டைம் வேஸ்ட் பண்ணிட்டு தான் இருப்போம். உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நான் 2 இல்லை 2A மெயின்ஸ் வந்து சிலபஸை டீகோட் பண்ணி ஒரு வீடியோ போடுறேன். 2த்துக்கும் தனித்தனியாகவே போடுறேன். அடுத்தது வேர் டு ஸ்டடி வந்து அதுவும் இன்னொரு வீடியோவில் அப்லோட் பண்ணலாம். அது பிடிஎஃபாகவும் நான் டிஸ்கிரிப்ஷன்லேயோ இல்லை நம்மளோட டெலிகிராம் சேனல்லையோ சென்ட் பண்ணுவேன். அதையும் பார்த்து படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒவ்வொன்றா இந்த மாதிரி வீடியோஸ் போடுறேன். நம்முடைய சேனலை வந்து நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான இருக்கும். அதையும் கிளிக் பண்ணி ஆலில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நோட்டிஃபிகேஷனாக வரும். படிக்க ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. நல்லா படிங்க. அனைவருக்கும் நன்றி.